கத்துக்குட்டி, உடன்பிறப்பே ஆகிய படங்களை தொடர்ந்து ரா சரவணன் எழுதி இயக்கியிருக்கிற அவருடைய 3வது படம் தான் நந்தன். இத்திரைப்படம் செப்டம்பர் 20 திரையரங்குகள்ல வெளியாக இருக்குது. பத்திரிகையாளர்களாக இருந்து திரையுலகத்துல முத்திரை பதித்து வர இயக்குனர்கள் வரிசையில கவனம் ஈர்ப்பவர் ரா சரவணன். இவர் நந்தன் திரைப்படம் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாரு. நீ தோல்வியே கொடுத்தாலும் உன்னை விட்டுட மாட்டோம்னு மக்கள் தங்களோட மனசுல ஏத்தி வச்சுக்கிறது தான் ஒரு கலைஞனோட உண்மையான வெற்றி. அத சசி சார் சாதிச்சிட்டாரு. அப்படிப்பட்டவருக்கு அதிரி புத்திரி வெற்றியா தான் கருடன் படம் அமைஞ்சது. அயோத்தி அவர் மேல இருக்கிற மரியாதைய மேற்கொண்டு உயர்த்தினதோட நல்ல வரவேற்பையும் பெற்று கொடுத்துச்சு. அந்த வரிசையில அவருக்கு அடுத்த பெரிய வெற்றி படமா அமைய போற படம் தான் நந்தன். தோரணையான ஒரு கேரக்டர்ல கெத்தா வந்து நிக்கிறதெல்லாம் சசி சார் ஈஸியா நடிச்சுட்டு போயிருவாரு. ஆனா ஒரு எளிய குடும்பத்து மனிதரா, எல்லா வழிகளையும் சுமைகளையும் தாங்குகிற மனிதரா, அதே நேரம் அதையெல்லாம் ஏத்துக்கிற ஆளா, இவ்வளவுக்கும் நடுவுல கலகலன்னு இருக்கிற ஒருத்தரா நிறமாறி உருமாறுகிற ஒரு சவாலை தான் நந்தன் அவருக்கு கொடுத்திருக்குன்னு ரா சரவணன் சொல்லியிருக்காரு. நந்தன் திரைப்படத்தோட கதாநாயகி ஸ்ருதி பெரியசாமி பத்தி சொல்லும் பொழுது, மனசுல பட்டத பளிச்சுன்னு கம்பீரமா பேசக்கூடிய பெண் இந்த கதையோடைய நாயகி. துடுக்குத்தனமும் பாசமும் கலந்த அன்பின் ராட்சசி. அப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னா உறுதியா ஒரு தமிழ் பெண் தான் தேவைன்னு தேட தொடங்கினோம். கடைசியா ஸ்ருதி பெரியசாமி போட்டோ பார்த்தப்போ சட்டுன்னு அந்த பெண் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல்னு தெரிவிச்சிருக்கிறாரு. கதையோட களம் குறித்து பேசிய ரா சரவணன், தஞ்சாவூரும் புதுக்கோட்டையும் பக்கத்து மாவட்டங்கள் தான். ஆனா தஞ்சை செழிப்பாகவும் புதுக்கோட்டை வறட்சியாவும் இருக்கும். நான் தஞ்சாவூர்ல பிறந்து வளர்ந்து புதுக்கோட்டையில படிச்சேன். 2 மாவட்டத்து மக்களுடைய வாழ்க்கையும் தெரியும். அதுல கரை புரண்டு ஓடுற அன்பும் ஈரமும் ஒரே மாதிரி இருக்கும். எந்த ஜோடனையும் இல்லாம இந்த 2 மாவட்டங்களுடைய இயல்பான நிலப்பரப்ப நந்தனுக்காக அப்படியே படமாக்கியிருக்கோம். இதுக்கு உறுதுணையா ஒளிப்பதிவாளர் சரண் கதையும் நிலமும் கோரியத கேமராவில அப்படியே பதிவு செஞ்சு கொடுத்திருக்கிறாருன்னு சரவணன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா இசையமைப்பாளர் ஜிப்ரான் இந்த படத்துக்குள்ள வந்தது பத்தி ரா சரவணன் என்ன சொன்னாருன்னா, ஜிப்ரான் கிடைச்சதுக்கு இயக்குனர் ஹெச் வினோத்துக்கு தான் நன்றி சொல்லணும்னு கூறியிருக்கிறாரு. படத்தை முடிச்சுட்டு வினோத்துக்கு தான் முதல்ல போட்டு காட்டினேன். உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கிராஃப்ட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு ஜிப்ரான் இசையமைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அவருடைய பரிந்துரையில தான் ஜிப்ரான் சாருக்கு படத்தோட ஹார்ட் டிரைவ் அனுப்புனேன். படத்தை பார்த்துட்டு அவரே எனக்கு போன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, படத்தை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஏதாவது காரணம் சொல்லி தவிர்த்துடலாம்னு தான் பார்க்க தொடங்கினேன். முதல் ஷாட்ல இருந்து என்னை இழுத்துக்கிட்டு போன படம் கடைசி ஷாட் வரைக்கும் எழவே விடல அப்படின்னு பாராட்டிட்டு இசையமைச்சிருக்கிறாரு. அவரோட இசை பணியை முடிச்சதும் படத்தை பார்த்தோம். உண்மையிலேயே நான் தான் இந்த படத்தை இயக்கினேனான்னு மூச்சடைச்சு நிக்கிற மாதிரி அவ்வளவு வீரியமா தன்னுடைய இசையால படத்தை உயர்த்திட்டாரு இசையமைப்பாளர் ஜிப்ரான். சூரியனை நடிக்கிறதுக்காக எழுதின கதை தான் நந்தன். ஆனா விடுதலை படத்துக்காக அண்ணன் தன்னையும் ஒப்படைச்சிருந்தாரு. அதனால சசிகுமார் உள்ள வந்தாரு. நந்தன் படத்தை பார்த்துட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் சூரியன் கைய பிடிச்சுக்கிட்டு விடல. அவ்வளவு பாராட்டு. இப்போ அவரு நாயகனா நடிச்சிருக்கிற படங்கள் எல்லாமே அவருடைய திறமைக்கு ஒரு தொடக்கம் தான். சூரிய அண்ணனுடைய அடக்கத்துக்கு காலம் இன்னும் அவருக்கு நிறைய கொட்டி கொடுக்கும்னு சொல்லி இருக்கிறாரு ரா சரவணன்.